அவங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். பொருட்களை ஆட்சி போயிருச்சே, அதிகாரம் போயிருச்சே, வர வேண்டிய கமிஷன் வரலையே, வந்து கஜானாவில் குவிஞ்சுக்கிட்டே இருக்குமே, நின்று போச்சே, மணல் கொள்ள நின்று போச்சே, டாஸ்மாக் நின்று போச்சே, கதவை பூரா அடைச்சிட்டானே, இது என்ன வழி செய்யறது? எப்படியாவது ஆட்சியை கவுத்துட்டு அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம ஆதரவு கொடுப்போம். இப்படி ஒரு அரசியல் தற்கொலை முடிவை எந்த கட்சியும் எடுக்காது. நீங்கள் திரைமறைவில் ரகசிய பேரம் நடத்துகிறீர்கள் என்று நான் ஆண்ட கட்சியை குற்றம் சாட்டுகிறேன். இன்னைக்கு உங்களோடு இருக்கிறேன். உங்கள் அரசுக்கு ஆபத்து விளைவிக்க எவர் முயன்றாலும் அதை தடுக்கின்ற போர் வாளாக கேடயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இனி ஓட்டுரிமையும் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது என்று அகமதாபாத்திலே தீர்மானம் போட்டார்களே தர்ம சன்சத் என்ற மாநாட்டில், அந்த கூட்டம் உள்ளே நுழைய பார்க்கிறது. இதை தடுக்க வேண்டும். முழு பலம் நம்மிடம் இல்லை. நமக்கு இருக்கிற சொற்ப பலத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்துத்தான் நான் திமுக கழகத்தோடு நாங்கள் ஒரு மனதாக முடிவெடுத்து போய் சேர்ந்தோம். அதுதான் காரணம். அதற்கு பிறகு ஏற்பட்ட பல நிலைகளில் எங்கள் சுயமரியாதையும் தன்மானத்தையும் காத்துக்கொள்ள லட்சோப லட்சம் தொண்டர்கள் 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பொதுக்குழுவிலே முடிவெடுத்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கரம் கோர்க்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். தொலைக்காட்சி ஊடகங்களில் எப்படி நீங்கள் பிஜேபி ஆட்சியிலே, அதைத்தான் விளக்க சொல்றேனே. இப்பொழுது முன்னை விட பன்மடங்கு மூர்க்கத்தனமாக பிஜேபி நுழைய பார்க்கிறது. நீங்கள் திரைமறைவில் ரகசிய பேரம் நடத்துகிறீர்கள் என்று நான் ஆண்ட கட்சியை குற்றம் சாட்டுகிறேன். இவர்கள் அதற்கு பதிலாக கார்ட்டூன் போடுவது, பிஜேபியோடு நெருக்கம் காட்டுகிறது. ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை நாள் தவறாமல் முரசொலியில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பின்மையும் சமூக நீதியையும் காக்கும் அரணாக இருக்கும் என்று ஆதவர்ஜுனா சொன்னார். முதலமைச்சர் விஜய் சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் காதர் மைதீன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி ஒருவரை அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். வேற என்ன எவிடன்ஸ் வேணும் உங்களுக்கு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கு. பிஜேபியோடு ரகசிய பேரம் நடத்துகிற அப்படிப்பட்ட இழிவான செயலில் விஜய் கூட்டம் ஈடுபடவில்லை, ஈடுபடாது. ஆனால் எந்த விதத்திலாவது அரசை கவிழ்த்து விட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை ஏதாவது விலக்கிக் கொள்ள வழி இருக்கிறதா? திட்டமிடுகிறார்கள். ஐ பிட்டி தம். அவங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். பொருட்களை ஆட்சி போயிருச்சே, அதிகாரம் போயிருச்சே, வர வேண்டிய கமிஷன் வரலையே, வந்து கஜானாவில் குவிஞ்சுக்கிட்டே இருக்குமே, நின்று போச்சே, மணல் கொள்ள நின்று போச்சே, டாஸ்மாக் நின்று போச்சே, கதவை பூரா அடைச்சிட்டானே, இது என்ன வழி செய்யறது? எப்படியாவது ஆட்சியை கவுத்துட்டு அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம ஆதரவு கொடுப்போம். இப்படி ஒரு அரசியல் தற்கொலை முடிவை எந்த கட்சியும் எடுக்காது. நீங்கள் அப்படி முடிவெடுத்தீர்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி இன்டர்வியூல சொன்னார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் வாழ்க்கையில் பொய் பேச அறியாதவர், தன்னலமற்றவர். அவர் சொன்னார், அதிமுக ஆட்சியை அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க பேச்சு, அப்படிப்பட்ட ஒரு பேச்சு நடந்தது உண்மைதான் என்று சொன்னார். அவர் துணிந்து அதற்கு பிறகு கேரளத்திலே முஸ்லீம் லீக் காங்கிரஸோடு சேர்ந்து அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறது. இந்தியா பிளாக்கிலே அங்கம் வகிக்கிறது. அந்த இயக்கம், அந்த அடிப்படையில் இங்கே விஜய் அடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு காலம் பிஜேபியின் பக்கம் சாயாது. அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மதச்சார்பின்மையை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க அவர்கள் போர்க்களத்து சிப்பாய்களாக நிற்பார்கள். தமிழக வெற்றி கழகத்தினர். நான் ஒன்றை சொல்ல, என்னை கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். நான் சொல்வேன்,
நான் எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியை வெற்றி பெற வைக்கின்ற பிரதான சேனாதிபதிகளில் ஒருவனாக நான் இருந்தவன். இன்றைக்கு உங்களோடு இருக்கிறேன். உங்கள் அரசுக்கு ஆபத்து விளைவிக்க எவர் முயன்றாலும் அதை தடுக்கின்ற போர் வாளாக கேடயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நான் எல்லா கட்டங்களையும் கடந்து வந்து விட்டேன். புதிதாக கஷ்டப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இப்பொழுது என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எதையும் எதிர்பார்க்கிறவர்களும் அல்ல. நாங்கள் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸாக இருப்போம். ராணுவம் வருகிற போது முன்னாலே சென்று கண்ணிவெடிகளை அகற்றுகிற கூட்டத்துக்கு பெயர்தான் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். MDMK will behave like sappers and miners for Vijay government. நீங்கள் பகல் கனவு காண வேண்டாம். உங்கள் முயற்சிகளை நீங்கள் என்ன முயன்றாலும் சரி, தப்பித்தவரி அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் 180 இடங்களுக்கு குறையாமல் தமிழக வெற்றி கழக அணி கூட்டணி ஜெயிக்கும். நீங்கள் படுதோல்வி அடைவீர்கள். உங்கள் அடையாளத்தை இழப்பீர்கள். பூஜ்யமாவீர்கள். ஆயிரக்கணக்கான கணைகளை தாங்கி தாக்குதல்களை தாங்கி வைரம் வாய்ந்த நெஞ்சம் வைகோவின் நெஞ்சம். நான் ராணுவம் எதிர்கொண்டு தாக்கிய போது புலிகளால் காப்பாற்றப்பட்டு நூலிழையில் உயிர் பிழைத்து தமிழ்நாட்டுக்கு வந்தவன். மரணத்தை அதன் அருகிலே இருந்து தரிசித்தவன். புதிதாக எனக்கு எந்த கஷ்டம் வர வேண்டியதில்லை. இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த அரசுக்கு அரணாக பக்கபலமாக இருப்போம். அப்படி இருக்கின்ற வகையில் தான் அப்துல் கலாம் சொன்னார். மிக அருமையாக சொன்னார். நீங்கள் பட்டறைக்கல்லாக இருக்கிற போது அடியை தாங்கிக் கொள்ளுங்கள். When you are the hammer, strike, repeatedly strike. நீங்களே சம்மட்டியாக மாறும்போது நீங்கள் ஓங்கி அடியுங்கள். இது அப்துல் கலாமுடைய வார்த்தைகள். அவர் கடைசி நாட்களிலே ஒன்றை சொன்னார். இறைவா, நான் மேலே மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறேன். இறைவா, எங்கே இருக்கிறது அந்த உன்னத சிகரம்? இறைவா, நான் உழுதேன், உழுது கொண்டே இருக்கிறேன். இறைவா, எங்கே காண்பது அந்த இன்ப புதையலை? இறைவா, நான் கடல் அலைகள் மீது பயணித்துக் கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து பயணிப்பேன். இறைவா, எங்கே நான் பார்ப்பது சமாதான தீவை? இது அவர் எழுதிய கவிதை, அவருடைய சொற்கள். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறை ஜனாதிபதிக்கு போட்டியிட வேண்டும் என்று எல்லோரும் விரும்பிய போது அவர் போட்டி இருந்தால் நான் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டேன் என்றார். அப்பொழுது ஜெயலலிதாவின் கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தை போயஸ் கார்டனிலே கூட்டினார். வடகிழக்கு மாகாண தலைவர்கள் வந்தார்கள். அவர் நம்முடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் முலாயம் சிங் யாதவ் வந்தார். அவருக்கு வலது கையாக இருந்த அமர்சிங் வந்தார். சந்திரபாபு நாயுடு வந்தார். எல்லோரும் இருந்தோம். ஜெயலலிதா வர 10 நிமிஷம் இருக்கும். நாம் யாரை பிரேரிப்பது? நான் மெதுவாக சொன்னேன் அமர்சிங்கிடம், யூ சஜஸ்ட் செகண்ட் டேர்ம் ஆல்சோ should be given to அப்துல் கலாம். யூ சஜஸ்ட். முலாயம் சிங் யாதவ் சொன்னார், வெரி குட் சஜஷன். சந்திரபாபு நாயுடு சொன்னார், எஸ் we will do that. அம்மையார் ஜெயலலிதா வந்தார்கள், உட்கார்ந்தார்கள். என்ன முடிவு எடுக்க போறோம்? அமர்சிங் சொன்னார், why don't we propose a second term for Abdul Kalam? No, I won't accept. நான் அதை ஏத்துக்கிடவே மாட்டேன். நாம் இல்லை. ஏம்மா இப்படி கோவமா சொல்றீங்க? அவர் பதவி பிரமாணத்துக்கு எனக்கு அழைப்பே கொடுக்கல. அம்பானிக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு தெரியலையா? அவரை போய் நான் எப்படி ஆதரிப்பேன்? மேடம், நான் ஒரு 2 நிமிஷம் பேசுறேன்.
டாக்டர் கலைஞர் சட்டமன்றத்தில் பொன் விழா கொண்டாடினார். அந்த பொன் விழாவுக்கு அப்துல் கலாமை வருந்தி வருந்தி அழைத்தார்கள். தூது மேல் தூது விட்டார்கள். ஒருபோதும் வரமாட்டேன் என்று அப்துல் கலாம் சொல்லிவிட்டார். வேறு வழி இல்லாமல் சோம்நாத் சாட்டர்ஜியை வைத்ததை நடத்தினார்கள். முதலமைச்சர் பொன் விழாவுக்கு அழைத்த போதும் வரமாட்டேன் என்று சொன்ன அப்துல் கலாம், இதை நீங்க யோசிக்க வேண்டாமா? எஸ் எஸ் எஸ், தட் இஸ் எ பாயிண்ட். அப்ப அப்படியே செய்யலாம். மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, பிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் வித் மிஸ்டர் கலாம் டே ஆஃப்டர் டுமாரோ. அங்கிருந்தே ஃபோன் பண்ணார், நாளை மறுநாள் உங்களை நாங்கள் கட்சி தலைவர்கள் பார்க்க வர்றோம், 11 o'clock வாங்கன்ட்டார் அப்துல் கலாம். என்ன நீங்களும் வாங்கன்னு சொல்லலை. நான் அதை பற்றி நினைக்காம தோட்டத்தை விட்டு புறப்பட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஜெமினிகிட்ட வந்திருப்பேன், ஃபோன் வந்தது. மேடம் ஜெயலலிதா அதர் சைடில், மிஸ்டர் வைகோ யூ சுட் டெஃபினெட்லி கம் வித் அஸ், நீங்கள் எங்களோட வரணும். போனோம், எல்லாரும் கிளம்பிட்டு சொன்னோம், போட்டியை நான் நிற்க மாட்டேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர் கேட்கல. போட்டி இருந்தால் நான் நிற்க மாட்டேன், அதில் உறுதியாக இருந்தார். ஆனால் முதல் தடவை குடியரசுத் தலைவர் ஆக்க வேண்டும் என்று சொன்னவனும் வைகோ, 2வது முறை ஜெயலலிதா அந்த முடிவை எடுக்க வைத்தவனும் வைகோ என்பதை நான் உரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசுகிற தகுதி அடியேன் வைகோவுக்கு உண்டு என்பதால் கேரள நண்பர்கள் எனக்கு இந்த விருதை தந்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் யாரும் எனக்கு விருதையை கொடுத்தது கிடையாது. நான் விருதை எதிர்பார்க்கிறவனும் கிடையாது. ஆனால் பிற இன்னொரு மாநிலத்தில் இருந்து, சில நாட்கள் என் மீது கொஞ்சம் கசப்பு இருந்த மாநிலத்தில் இருந்து நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்ததற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில், எங்கள் இயக்கத்தின் சார்பில் என்னுடைய நன்றி அறிதலை என் நெஞ்சின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளமும் தமிழ்நாடும் சகோதர மாநிலங்கள், சகோதரர்களாக இருப்போம். நாங்கள் பொருட்களை அனுப்புகிறோம், நீங்கள் கொஞ்சம் தண்ணீரை திறந்து விடுங்கள். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.